வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிப்பல சேனல். நிறைய பேர் வந்து ப்ரோ பிக் பாஸ் லிஸ்ட் போடுங்க, அது யார் அந்த 24 பேர், எத்தனை பேர் உள்ள போறாங்க, அது எனக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் போடல. ஆக்சுவலா வந்து எனக்கு ட்விட்டர்ல தான் கேட்டுட்டு இருந்தாங்க. யூடியூப்ல நம்மளுக்கு வந்து பிக் பாஸ் ரிலேட்டடா ஹைப் ரொம்ப கம்மியா இருக்கு, அதான் பிரச்சனை. சரி, ஓகே, அதெல்லாம் பத்தி பேச வேணாம். அண்ட் வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. அபிஷியலா பாத்தீங்கன்னா ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷோ வந்து ஷூட் பண்ணி போயிட்டு இருக்கு, அதாவது அங்க நம்மளோட சென்னையில. ஸோ அதோட ப்ரொமோலாம் பார்த்துருப்பீங்க. நேரம் வந்து சேதுபதி வந்து உள்ள போறது, அந்த ஒரு ஃபிளாகை வந்து இப்படி வந்து ஆட்டுறது நிறைய இருக்கு. சரி, வீட்டோட அப்டேட்லாம் வந்து வேற ஒரு வீடியோல சொல்றேன். அதே மாதிரி வந்துட்டு லைவ் 8 மணிக்கு வந்து வந்துருவீங்க, அதுல உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாம் சொல்றேன். அண்ட் இப்போ லிஸ்ட்டை வந்து வரிசையா படிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இல்ல 0.5 வச்சு பாருங்க. 24 பேரும் ஒரே வீடியோல வந்து சொல்ல போறேன். இதுல ஒரு சில பேர் வராம போகலாம், ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட் தான். ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் என்ட்ராயி அதை வந்து ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய சேனல் போடுறாங்க. பட் நான் போட்டு முடிச்சு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து லேட்டா ஒரு 12 மணி கூட உள்ள போகலாம். ஸோ சேஞ்சஸ் இருக்கலாம். அதனால ப்ரோ நீ சொன்னது வரல, நீ ஃபேக் அப்பெல்லாம் சொல்லலாம், ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார் சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ. இந்த ரம்யா ஜோ யாரா இங்கேயே பார்த்துருக்கேனே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நடன கலைஞர் மீன்ஸ் இந்த ஆடலும் பாடலும் விழாக்கள் வந்து நிறைய வந்து கிராமப்புறங்களை போய் ஆடி இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெயின்ஃபுல் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரம்யா ஜோ நிறைய பேர் இவங்களை வந்து கவருவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ரம்யா ஜோ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் நான் சொல்றேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொங்கு மஞ்சுநாதன். எப்போதுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு வயசான குரூப் வந்து உள்ள அனுப்புவாங்க. 50+, 45+, 60+ கூட அனுப்புவாங்க. ஏன்னா அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் மெச்சூரா இருப்பாங்க. நிறைய பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க, பூமருமாங்க. ஸோ ட்ரெஸ் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃபைட்லாம் வரும்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு இன்னசென்ட், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அவர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு வைபான கேரக்டர் தான், அவரும் ஃபன் பண்ணுவார். ஸோ கொங்கு மஞ்சுநாதன் அப்படிங்கிறவர் ரெண்டாவது சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மாலி ஜீவரத்னம். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மாயா கிருஷ்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க வந்து எல்ஜிபிடி வானவில் எப்படி சொன்னாலும் தப்பா இருக்கு, சாரிப்பா. இவங்க வந்து ஒரு லெஸ்பியன் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? அது என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது டக்குன்னு எனக்கு வரமாட்டேங்குது. ஸோ இவங்க உள்ள வரதா வந்து சொல்லியிருக்கிறாங்க, தவறா பேசித்தால் மன்னித்துக் கொள்ளவும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதிரை சவுந்தரராஜன். இவங்க யார் பாத்தீங்கன்னா வந்து மகாநதி சீரியல்ல வந்திருக்கிறாங்க. அண்ட் பூர்ணிமாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 சீசனா அந்த பேர் அடிபடிட்டே இருந்துச்சு. யாராவதுன்னா வினோத் பாபு. ஸோ உங்களுக்கே தெரியும், வினோத் பாபு வந்து நிறைய வந்து சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. தென்றல் வந்து என்ன தொடரும், அண்ட் கலக்க போது யாரு, இப்படி நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஆர்டிஸ்ட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு நினைக்கிறேன். கண்டிப்பா அவரு நல்லா வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்டர் வேர்ல்டு மணிகண்டன். ஸோ இவர் வந்து மிஸ்டர் வேர்ல்டு கொஞ்சம் ஆள் பல்கான ஜிம் பாயெல்லாம் வேணும், ஒரு பாலாஜி மாதிரி ஒன்று வேணும், சீசன் 4 பாலாஜி மாதிரி கொஞ்சம் பல்காகன்னு சொல்லிட்டு இவர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரவீன்காந்த் பாத்தீங்கன்னா ஒரு பழைய டேரக்டர், உங்களுக்கு தெரியும், சில படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சில படங்கள் முன்னாலும் நல்லா பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். அது மாதிரி சூப்பர் ஸ்டாரோட ஒரு மிகப்பெரிய தீவிர ரசிகர். ஸோ அவர் வந்து உள்ள வராரு, டேரக்டர். அவரு சேரன் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரத்துக்கு உள்ள போடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சீரியல் ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள வருவாங்க, உங்க ஆபீஸா தெரியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா கமுர்தீன் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாநதி சீரியலோட ஆக்டரு. ஸோ அவர் வந்து உள்ள போறாரு. அவர் பார்க்க கொஞ்சம் ஒரு பாட்டுலாம் நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன். உள்ள போனாதான் தெரியும் எப்படி எல்லாம் மாறுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜே பார்வதி, அதாவது ரொம்ப அனாயிங், இரிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் சூட்டபிளான ஒரு ஆள்னு சொல்லுவோம். என்ன ப்ரோ வரதுக்கு முன்னாடி ஹேட்டானா அப்படிலாம் கிடையாது. இவங்களோட ப்ரீவியஸ் ஷோஸ் நான் பார்த்துருக்கிறேன், ஜி தமிழ்ல தெரியும் உங்களுக்கு. அந்த ஷோல பாத்தீங்கன்னா ரொம்ப அனாயிங். இந்த சீசனை வந்து ஒரு மாதிரி சீர்குலைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சரி, பார்ப்போம், மேபி உள்ள வந்து மாறலாம் பிக் பாஸ்க்காக. எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தற்குறி வாட்ருமலன். ஸோ அந்த தற்கூரி வந்து உள்ள வருது. நான் ஸ்டார்லாம் சொல்ல மாட்டேன், தற்கூரி வந்து உள்ள வருது, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இர்ஃபானா சொல்லவே இல்லை ப்ரோ, வரட்டும் அப்படின்னு சொல்லி, அந்த இர்ஃபான் கிடையாது. ஸோ இந்த இர்ஃபான் யாருன்னு பாத்தீங்கன்னா கோட்டு படத்துல வந்து வந்திருக்கிறாரு, தளபதியோட படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஜனநாயகம் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து மலேசியாக்காரன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபாரினர், கொஞ்சம் ஆள் பல்காவும் இருக்காரு. ஸோ இவர் உள்ள போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா CWC குக்குத் கோமால்ல இருந்து உங்களுக்கு ஒரு 2-3 பேர் உள்ள தூக்கி போடுவாங்க. ஆல்ரெடி உமேரு, இப்போ வந்து கனி, அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ட், ஐ மீன் குக்குத் கோமாலில எக்ஸ் கண்டஸ்டன்ட், ஓகேவா? ஸோ விஜயலட்சுமி ஆக்ட்ரஸ், விஜயலட்சுமியோட ஓன் சிஸ்டர், ஓகேவா, கூட போறதா இவங்க. ஸோ இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான, ஐ மீன் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான அரோரா
இவங்க வந்து உள்ள வராங்க. இவங்க எதுக்கு ஃபேமஸ் ஆனாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க யாரெல்லாம் இவங்களுக்கு ஃபேனா இருக்க போறீங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் சொல்லிட்டு இந்த பையன், அதாவது கொரியன் கெட்டப்பாவே போட்டு, அதாவது நான் கொரியன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே மாறின கார்த்திகேயன் வந்து உள்ள போறாரு. ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர், நிறைய ஃபேன்ஸ் கூட இருக்கு, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவரும் உள்ள போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப மாயா கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம், இதுல வந்து இந்த சேனல்ல மெயினா பண்ணக்கூடிய இவர் தான். ஸோ விக்ரம் வந்து உள்ள போறாரு. இவருக்கு ஆல்ரெடி சின்ன ஹேட் இருக்கு, ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து மாயா சீசன் அப்போ சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் அடி வாங்கினாப்ல. சரி பாப்போம் உள்ள போய் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பண்ணுவாரு, இதுல ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு தெரியல. அண்ட் இவர் உள்ள போறாரு. அண்ட் சுபிக்ஷா கிருஷ்ணன், இவங்களும் ஒரு மாடல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க கோலிசாடா 2ல வர நடிச்சிருக்காங்களாம்ப்பா. அண்ட் வியனா, ஸோ இவங்களும் ஒரு மாடல், இவங்களும் வந்து உள்ள போறாங்க. வியனா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாய்ஸ் நீங்க சொன்னது எனக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப்ஜே, இவர் வந்து பாத்தீங்கன்னா சுழல் சீரீஸ்ல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி லாங் ஹேர் விட்டு சூப்பராகவே இருக்கும், அந்த கேரக்டர் வைஸ் சொல்றேன், நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து உள்ள போறது, இவர் ஒரு பீட் பாக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியவர், நல்ல ஒரு பாட்டு திறமை பாடக்கூடிய அந்த திறமையெல்லாம் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போறதா வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரவீன். ஸோ பிரவீன் யாருன்னு உங்களுக்கே தெரியும், பாரதி கண்ணம்மால வந்து பயங்கரமான ஒரு ரோல் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நிறைய சீரியல்ஸ் வந்து விஜய் டிவிலே பண்ணிட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் என்டர்டெய்னர் சொல்லலாம். அவருக்கு வந்து சிங்கிங் நல்லா பண்ணுவாரு, காமெடி நல்லா இது பண்ணுவாரு, ஒரு மாதிரி ஒரு அக்ரெசிவ் பிளேயர்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கானா வினோத்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஃபேவரட் சாங் ஒன்று நல்லா ஃபேமஸான சாங் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இவரை பல சீசனா எதிர்பார்த்தாங்க, ஃபைனலி இந்த சீசன் வரதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமரான டான்ஸ் வந்து நிறைய ஆடுவாங்க, ரீல்ஸ்ல பார்த்துருப்போம். இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தான். இந்த தடவை நிறைய கிளாமரஸான கேர்ள்ஸ் வந்து உள்ள இறங்கிருக்காங்க. ஆல்ரெடி ரம்யா ஜோ, அரோரா, ஃபைனலி வந்து அஸ்வினி, இவங்க வராங்கிறது கொஞ்சம் டவுட்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி வந்து ராம்போ வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ராம்போ இவர் ஒரு மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அகமத் மீரன், இன்னும் 2 பேர் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல. ஸோ அவங்க எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் 28 பேர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். உமேர், ஸோ இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னடா ஒரே வீடியோல எத்தனை பேரானா, அதான் போன்லேயே டைப் பண்ணி வச்சிருக்கிறேன், முடியல. அவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து மனப்படம் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலதான் சரி ஒரே வீடியோல சிங்கிள் வீடியோ சொல்லிட்டு நம்ம லைவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கிறேன். 8 மணிக்கு வந்து ஸ்டே டியூன் வித் கீரிப்பழ சேனல் லைவ் வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி யார் உங்களுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு வரக்கூடாது, சரி வந்து தொலைஞ்சிட்டான் ஆனா எனக்கு பிடிக்காது ப்ரோ அப்படிங்கிறத யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் ஒற்றையா ஒரு ஆளை சொல்லுங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ பார்ப்போம், அந்த வாட்டி வந்து ஹார்ட்டு பீட்டு எல்லாம் பக்கவா இருக்கும், தரமா இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட். ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் வந்து நல்லபடியா போகும்னு நினைக்கிறேன். லெஸ் ஹைப் வந்து ஹை வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், ஏன்னா ரொம்ப லோ ஹைப் தான் இருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு 6 மணிக்கு டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். பட் இப்போ ஷோ ஸ்டார்ட் ஆகி ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. இப்போ நான் பேசிட்டு இருக்கப்ப நான் படிச்சதுல வேற ஆள் வந்து கூட வந்து போகலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. மறக்காம கீரிப்பழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. நம்ம சீக்கிரம் வந்து 10K அச்சீவ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றாங்க. உங்களுக்கு பை. See you again.